கர்த்தர் நாமத்துல ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்னோட கூட சிஸ்டர் அபர்ணா இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் இயேசுவோடைய வம்ச வரலாறுல பெண்கள் என்ன மாதிரி பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது யாரு என்றால் பாத்ஷெபா. அப்போ அதுக்காக பாத்ஷெபா பத்தி நம்ம எப்படி இயேசுவின் வம்ச வரலாறுல அவங்க வர்றாங்க அதை முதல்ல படிப்போம். சிஸ்டர் அபர்ணா, நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 1ல இருந்து 6 வரைக்கும் படிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இங்க பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த உங்க பெண்கள்ல பேர் இருக்கு இல்லையா? 3வது வசனத்துல தாமாரன் இருக்கா, 5வது வசனத்துல ராகாப் இருக்கா, அதே வசனத்துல ரூத்து. ஆனா இங்க இங்கிலீஷ்ல யுரையான்னு போட்டிருக்கு, தமிழ்ல என்ன போடுறது? தமிழ்ல யுரையாக்கு என்ன பேரு? உரியா. உரியா இவன் மனைவின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? பாத்ஷெபா பேரு இல்ல, பாத்ஷெபா பேர் இல்லாம உரியாவுடைய மனைவின்னு போட்டிருக்கு. அப்போ எவ்வளவோ தாவீது கடவுளுக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. அவர் தப்பு செஞ்சாருன்னு தெரியும். ஆனா இங்க இயேசுவின் வம்சத்துல அவர் ஒரு இன்னொருத்தனுடைய மனைவி மூலமா பெற்ற மகன் சோலமன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு மாதிரியா நம்மளுக்கு இருக்கு இல்லையா? யாருமே இந்த பாத்ஷெபான்னு பேர் கூட வைக்க மாட்டாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு ஆனா தாவீதுன்னு வைப்பாங்க, ரைட்டா? தாவீதுக்கு ரொம்ப மகிமை கொடுத்து தாவீது டேவிட் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா பாத்ஷெபான்னு பெண்ணுக்கு வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்ணோட்டத்துல அதை வைக்கிறோம், ஒரு பேரை வைக்கிறோம் அப்படின்னா என்ன கண்ணோட்டத்துல வைக்கிறோம் அப்படின்னா பாத்ஷெபா ஏதோ அருவருப்பானவள் அப்படி மாதிரி பார்க்கணும். ஆனா தாவீத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏன்னா பாத்ஷெபா மேல தப்பா, தாவீது மேல தப்பா? உரியாவுடைய மனைவி தாவீதுட்ட வந்தாளா, இல்ல தாவீது அவகிட்ட போனானா, எப்படி போனா? அத நம்ம கொஞ்சம் கவனமா பார்ப்போம். இது முக்கியமா நம்ம ஏன் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம குடும்பங்கள்ல வளர்றோம், நம்ம சபைகளுக்கு போறோம், நம்மளுடைய சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன சொசைட்டி கம்யூனிட்டின்வாங்க, நம்ம பழகிற மக்கள் என்ன நம்ம நம்பிக்கையில இருக்கோம், இந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கையா அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது இல்ல. இது ஒரு கலாச்சாரமா இருது. இது நம்ம கலாச்சாரம், நம்ம அதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்வாங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும்னா, யாரோ ஒரு கூட்டணி நம்மளை பொம்மை மாதிரி ஆட்டுறாங்க. நம்ம கலாச்சாரம் சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் பொம்மைகளாக்கி நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா
நம்ம கலாச்சாரத்தை கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்போ தாவீதும் பத்ஷெபா பத்தி படிப்போம். இது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல இந்த கதை வரப்போகுது. இந்த கதையை முதல்ல நீங்க ஆரம்பிக்க வேண்டியது 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் படிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது போவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். ஒருத்தனுடைய மனைவியோட தாவீது படுத்து எந்திரிக்கிறான். இப்போ என்ன சில பேர் கேட்கலாம்னா, அவ முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க முடியும்? முடியாதுன்னு சொல்ல முடியாம இருக்கலாம் அவளோட சூழ்நிலை. ஏன்னா அவன் ராஜா. இப்ப அவன் கிட்ட இவன் முடியாதுன்னு சொன்னா இவளோட உயிருக்கு அது ஆபத்தா இருந்திருக்கலாம். அதனால அவ அதுக்கு ஓகே சொல்லிருக்கலாம். இந்த ராஜாவை பாருங்க. இந்த தாவீது இப்ப தாவீத ரொம்ப புகழ்ந்து பேசுறோம். ஆனா தாவீது ஒரு மனிதன்ல பலவீனங்கள் இருக்கு. அப்போ தாவீதுடைய முதல் பலவீனம் தப்பு என்ன பண்ணிருக்கானா, அவன் நாடு என்ன செய்த சண்டையில இருக்கு, போர்ல இருக்கு. போருக்கு போகாம அவன் எருசலேம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ராஜா தன் வாரியர்ஸ் சண்டை போடுறாங்களே, அவங்க என்ன சொல்வீங்க, போர்ல அவங்களுக்கு முன்னாடி அவன் நின்னு சண்டை போடுறதுக்கு பதிலா இங்க மாடியில உலாவிட்டு இருக்கான். உலாவிட்டு இருந்துட்டு வெட்டியா இருக்க போது என்ன ஆகுது, அங்க போய் அவன் சண்டை போட்டானா சண்டை போட்டிருக்கலாம், பிஸியா இருந்திருப்பான், ஆண்களா இருந்திருப்பாங்க. இங்க வெட்டித்தனமா இருக்க போது ஒருத்தனுடைய மனைவிய குளிக்கிறத பார்த்துட்டு அழகா இருக்கான்னு பார்த்து அவனுக்கு இச்சை வருது. அப்போ பாக்குறான், கண் பாக்குது. அதுக்காக அவ குளிச்சிருக்க கூடாது, அவ இங்க குளிச்சிருக்க கூடாது, அங்க குளிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவளுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது, அவ குளிக்கிற இடத்த அவ மாடி மேல இருந்து பார்க்க முடியும்னா அவளுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? அவ என்ன பெரிய பாத்ரூம் கட்டி பெரிய மாளிகள்ல வாழ்ந்தாளா, இல்ல ஏழையா இருந்தாளா? நம்ம நல்லா இந்த காவேரி ஆறுல பார்த்திருக்கேன், பெண்கள்லாம் ஓடுற நதியில குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியே குளிப்பாங்க. அதை உட்கார்ந்து இவன் பார்த்துக்கிட்டு, அப்ப அவ குளிக்க போக கூடாது, அவ இது செய்யக்கூடாது. இததான் பெண்கள் என்ன தப்பு பண்றாங்க, அவங்க இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, இப்படிதான் குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் சில தாய்மார்கள், நம்ம தமிழ்நாட்டு தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, பாத்ரூம் குள்ளியும் சட்டை போட்டுட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க பெண்களை. அப்போ பெண்களை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அடக்கி ஒடுக்க முடியுமோ ஒடுக்குறாங்க. தப்பு பண்றது இவன் தன்னுடைய கண் பார்வைய கண்ட்ரோல் பண்ண மாட்டாராம். நம்ம திருப்பி அந்த இயேசு சொன்ன வசனத்துக்கு போவோம்.
யாத்திராகமம் யாத்திராகமம் போருக்கு முன்னாடி மத்தேயு 5வது அதிகாரத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல 27 இருந்து 30 வரைக்கும் படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ உன் கண்ணு தப்பு செய்யணும், உன் கண்ணை தான் நீ தூக்கி போடணும் அக்னியில அப்படின்ற வருது இல்லையா? ஆனா அதை செய்யாம யார அடக்கி ஒடுக்கி ஆளலாம் இததான் பாக்குறாங்க. அதுக்கு நம்ம புதிய ஏற்பாடுல இருந்து வசனங்களை எடுத்து செய்வாங்க. இங்க இயேசுவே சொல்லி இருக்கிறத விட்டுருவாங்க, ஆண்களுக்கு சொல்றத விட்டுருவாங்க. பிற்காலத்துல ஒருத்தன் எழுதியிருக்கான், பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் ஆடைய எப்படி போடணும்னு. அவன் கலாச்சாரத்துக்கு எழுதியிருக்கான், அதை பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தொடர்ந்து நம்ம படிப்போம். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், நம்ம பேசுறது ஃபுல்லா இந்த விபச்சாரம் இல்ல இந்த மாதிரி என்ன டாபிக், நம்ம பேசுற டாபிக் எல்லாம் இந்த மாதிரியே இருக்கு. அப்போ நிறைய கிறிஸ்தவ பெண்கள் கேட்கலாம், என்னது இவங்க எப்ப பார்த்தாலும் அசிங்கமா பேசுறாங்க. எப்ப இதுதான் வம்ச வரலாறு, இயேசுடைய வம்ச வரலாறு, இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? இது வேதத்துல இருக்கே, பைபிள்ல இருக்கே, பைபிள்ல இருக்கிறது பேசும்போது அசிங்கமா பேசுறீங்க. என்னமோ இவங்க வாயால இவங்க நல்லதே பேசுற மாதிரி. அவங்க வீட்டுல போனாதான் நம்ம தெரியும், இந்த பெண்கள் எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்டையும் பிள்ளைங்களையும் கரிச்சு கொட்டுறதும், அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் சாபமான இருக்கிறதும். ஆனா எப்ப பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், கோயில்ல துதிப்பாங்களாம், வீட்லயும் துதிப்பாங்களாம். இது என்ன வேஷம், மாயத்தனமான வேஷம். என்ன போட்டிருக்கோ அதை பேசுங்க, தைரியமா பேசுங்க. பிள்ளைங்களை ஒழுங்க வளங்க, பசங்களை ஒழுங்க வளங்க. பைபிள்ல இது சொல்லி இருக்குன்னா அதை பத்தி செய்யுங்க. அதை விட்டுட்டு ஆண் ஆதிக்கத்துக்கு அடிமையா இருக்காதீங்க. அதை தான் நம்ம சொல்ல வர்றோம் இல்லையா? சரி, கதையை தொடர்ந்து படிப்போமே. ஏதாவது ஜோக் வந்தா ஜோக் சொல்லுங்க. அப்படின்னா சரி, இப்போ அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. என்ன செய்யறாரு நம்ம தாவீது? முதல்ல 2 தப்பு செஞ்சிட்டாரு. ஒண்ணு, போருக்கு போகல. 2வது, ஒருத்திய பார்த்து ஆசை கொண்டு படுத்து எந்திரிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது என்ன செய்யறான்னு பாப்போம். 6வது வசனத்துல இருந்து நீங்க எங்க வரைக்கும் படிங்க அப்படின்னா 13வது வசனம் வரைக்கும் படிங்க. அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரமனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே
தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பட்டணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பானே? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்து கொண்டான். இப்போ தாவீது என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன முயற்சி பண்ண பாக்குறான்? வீட்டுக்கு போக சொல்றான். அங்க போயிட்டு எதுக்கு அவனை வீட்டுக்கு அவனை வர வீட்டுக்கு போக சொல்லிட்டு பின்னாடி அவனுக்கு ஒரு நல்ல நிறைய சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணா அவனை கவர் பண்ணலாம் சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் பண்றான் போல. 11வது வசனத்தை திருப்பி கடைசி பாகத்துல ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க போர் நடந்துட்டு இருக்கு, அங்க அந்த டைம்ல நான் போய் வீட்டுக்கு எப்படி சாப்பிட்டுட்டு மனைவியோட சயனிக்க முடியும், அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் தாவீது அவன் மனைவியோட அவன் வீட்டுக்கு போய் அவன் மனைவியோட படுத்து எந்திரிப்பான்னு அவனை கூப்பிடுறான்? ஏன்னா இவ கர்ப்பமா இருக்கான்ல. அப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அவனை சொல்லிடலாம் அப்படின்னு. ஆமா, மூடி மறைக்கிறதுக்கு அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவன் இறங்குறான் இல்லையா? உரியா யாரு? அவனுடைய போர்ல சண்டை போடுற ஒரு ஆள் தானே. அவன் ஒரு அதிகாரி கிடையாது, எதுவும் கிடையாது, சரி ஒரு மனிதன். அந்த மனிதன் ஏமாத்த பாக்குறான். ஆனா அவன் என்ன சொல்றான், நீ வேற ஊர் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேக்கா. வேற நீ ஏத்தியன் தானே, நீ வந்தவன் தானே அப்படின்னு தாவீது சொல்றான். எந்த வசனத்தை கட்டுறீங்க? 10வது வசனத்துலக்கா. நான் இதுல இருந்து ஃபுல்லாவே படிக்கிறேன்க்கா. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்தில் இருந்து வந்தவன் அல்லவா? இங்கே என்னுடைய நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். அது என்னுடைய ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீ போர்ல இருந்து வந்திருக்க இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்கு. போர்ல இருந்து நீ உரியா ஒரு ஏத்தியன்றதுனால அவன் வேற ஊர் போல, அதனால நீ வீட்டுக்கு போ, உனக்கும் போருக்கும் என்ன. அவன் ஏத்தியன் தான். ஆனா அவன் சொல்ற 11வது வசனத்துல அவன் சொல்றான்ல, தேவனுடைய அந்த ஆர்க் அந்த தேவனுடைய அது என்னது தமிழ்ல என்னது? அது பெட்டி. அவங்கிட்ட முதல்ல எல்லாம் கோயில் இல்ல, பெட்டி தானே இருந்தது. அந்த பெட்டி எப்பெல்லாம் அவங்க போருக்கு போறாங்களோ அந்த பெட்டியை எடுத்துட்டு போவாங்க. அப்பதான் கடவுள் நம்மோட இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப இவன் என்ன சொல்றான், இவன் எவ்வளவு உத்தமனா இருக்கான். அங்க என்னோட போர் பண்ணவங்க எல்லாம்
யுத்தத்துல இருக்காங்க. அங்கதான் தேவனுடைய பெட்டியும் இருக்கு. அப்படி இருக்க போது நான் மாத்திரம் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு குடிச்சு என் மனைவியோட இருக்க முடியுமா? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றான். அப்ப அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கான். அப்புறம் 12வது வசனத்துல திருப்பி என்னோட இருன்னு சொல்லி அவனை சாப்பிட குடிக்க வைக்க பாக்குறான். அப்படின்னா அவன் அங்க போயிடுவானா அப்படின்றான். அப்பவும் அந்த ஆள் போக மாட்டாரு. சரி, இந்த மாதிரி திருட்டுத்தனம் தாவீது பண்ணியிருக்கான். அடுத்தது 4வது என்ன செய்யறான்னு பார்ப்போம். 14 இருந்து 17 வரைக்கும் படிங்க. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்போ அந்த போர் அந்த போருக்கு போன ஆளுங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிறவனுக்கு இவன் லெட்டர் அனுப்புறான் இல்லையா? அப்போ அந்த மேல் அதிகாரி அவனுக்கு கீழ்படுறானே, ராஜாக்கு கீழ்படுறானே, அவன் பண்ண முடியாதுன்னு அவன் ஆண்மகன், அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கலாமே. ராஜா சொல்லிட்டான்னு அவனுக்கு இது செஞ்சு உரியாவை கொன்னுறாங்க. ஆனா பாத்ஷேபா தப்பு பண்ணும் போது ஒரு பெண்ணு தப்பு பண்ணிடுறா அப்படின்னு ஈஸியா குற்றம் சொல்ல முடியுது இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம பேசுறது பெண்கள், முக்கியமா நம்ம பேசுறது பெண்கள்கிட்ட பேசுறோம். பெண்களும் அதே மாதிரி ஆண்கள் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. பெண்களே பெண்களுக்கு ஆதரவு தரலன்னா அப்போ இது கடவுளுடைய பிள்ளைங்க கிடையாது. அந்த மாதிரி பெண்கள் அவருக்கு விரோதமா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ உரியா செத்துட்டோம் இல்லையா? அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம கீழே பார்ப்போம். 26 இருந்து கடைசி வரைக்கும் படிங்க. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. கிளியரா போட்டுருச்சு. கடவுளுக்கு பிடிக்காத காரியம் தாவீது செஞ்சிருக்காருன்னு. இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை பேரை அவரு தாவீது கல்யாணம் பண்ணார்னா 8 பேரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. தாவீது 8 பேரை கல்யாணம் பண்ணி இருந்தாரு. நம்ம இது ஆதி ஆகமத்துக்கு கொஞ்சம் வருவோமே. ஆதி ஆகமத்துல எங்க வரலாம்? 2வது அதிகாரம். ஆதி ஆகமத்துல 2வது அதிகாரத்துல 24வது வசனம் படிங்க. 24. ஆமா. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாம்சமா 8 மனைவி இருந்தா அவன் எப்படி ஒரே மாம்சமா இருக்க முடியும் இல்லையா? அதே இது பெண்ணு இருந்தானா அவளுக்கு விபச்சாரின்னு பேரு சொல்லுவாங்க, வேசின்னு சொல்லுவாங்க. அதே இது ஆண்மகன் இருக்க போது அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பேரே சூட மாட்டேங்கிறாங்களே. ஏன் அப்பவுமே தெரியலையா? எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்கள் இந்த உடல் உறவுல என்னெல்லாம் கெட்ட வார்த்தை இருக்கோ பெண்களுக்கு செலுத்தப்படும்.
ஏன் ஆண்களுக்கு செலுத்தப்படல? ஏன்னா ஆண் ஆதிக்கம் அந்த காலத்துல இருந்து இருக்கு. அவங்க பெண்களை அடக்கிறதுக்காக இத நாங்க ஆண்களுக்கு எதிரா பேசல. ஆண் ஆதிக்கம்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலாச்சார செயல் இருக்கு, அதுக்கு எதிரா பேசுறோம். அப்போ அந்த இது நம்ம யோசிக்கணும். ஏன் ஆண்களுக்கு இது செய்யணும்? பெண்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால அவங்களுடைய சத்தமே கேட்காம போகுது. யோசித்து பாருங்க, இங்க அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? அவ ராஜா கூப்பிடுறாரு, இவ படுக்க வேண்டி இருக்கு, பிரெக்னென்ட் ஆறா, ஹஸ்பண்ட கொன்னுறாங்க, அதுக்காக அவ கஷ்டப்படுறா இல்லையா? எத்தனை இதை அவ இது செஞ்சிருக்கணும். அப்புறம் தாவீது வந்து அவளை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சிடுறாரு இல்லையா? ஒரு மகன் வேற பிறகு. சரி, கடவுள் என்ன சும்மா இருக்கிறாரா அப்படின்னா நம்ம 12வது அதிகாரத்துல படிப்போம். இதுல 12வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் படிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். தாவீது நம்மள மாதிரியே இருக்கான் பாருங்களேன். நம்ம பண்ற தப்பு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது, பாத்தீங்களா இல்லையா? வேற ஒருத்த ஆளு பண்றானோன்னு அத வந்து சுத்தி காட்ட கோவம் வருது. இதுக்கு நம்ம நாதான் சொன்னது எதுக்கு சொல்லுவாங்க? சொல்லுங்க. தனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அப்படி சொல்லுவாங்க. அவனுக்கு வரும்போது அது நியாயம் கிடையாது, மற்றவங்களுக்கும் வந்து அது நியாயம். ஆமா, அதுக்கு நம்ம இங்க யாத்திராகமம் போவோம். 20வது அதிகாரம், அதுல 17வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. யாத்திராகமம் 20:17. ஆமா. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். அப்படியே 10வது கட்டளைய மீறியாச்சு. இப்போ இந்த வசனத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க நம்ம சபைகள்ல. எல்லாம் எதை பத்தி பேசுவாங்க? 14வது வசனத்தை பேசுவாங்க, அதை திருப்பி திருப்பி பேசுவாங்க. அப்புறம் 3வது வசனத்தை படிவாங்க. கொஞ்சம் 3வது வசனத்தை படிங்க. 20 யாத்திராகமம் 20:3. ஆமா. என்னையென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். இத நல்லா பயன்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம மற்ற மதங்கள்ல இருக்கிற கடவுள்லாம் கடவுள் கிடையாதுன்னு பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். யாரையாவது தாக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை பேசுவாங்க, சரியா?
அப்புறம் 4வது வசனத்துல முதல் பாகம் மாத்திரம் படிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆக்கிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆக்கிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இத பத்தி பேசுவாங்க. அப்புறம் 8வது வசனத்தை படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. ஆனா 17வது வசனம் வரும்போது களவு இதெல்லாம் சொல்லுவாங்கக்கா. ஆமா, கொலை பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அது சொல்லுவாங்க. இந்த 17 வரும்போது இது இவங்கள தானே தாக்கும், இச்சையோட இச்சைக்கிறது. ஏன்னா காசை இச்சிக்கிறாங்க இவங்க. இது எப்படி தெரியுமா சொல்றாங்க, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனோட பொருளை இச்சையக்கூடாது, மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்படி சொல்லுவாங்க. ஓ, அது சொல்றாங்க. ஆனா மற்றவங்க காசு மாத்திரம் ஆசைப்படுவாங்கல்ல இல்லையா? காசு சொல்லுவாங்க, ட்ரெஸ் சொல்லுவாங்க, நகை சொல்லுவாங்க, பூ சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க மாத்திரம் தசம பாகம் ஆசைப்பட்டு வாங்குறாங்களே, அது என்னது? அது இச்சை இல்லையா? இல்லையா? இன்னும் எங்க பாஸ்டர் சொல்றாரு, காணிக்க முன்னாடிதான் தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, அவங்க எப்பவுமே காணிக்க போறதுக்கு முன்னாடி காணிக்க பெட்டி முன்னாடிதான் தேவன் உட்கார்ந்து யாரும் அது மறக்க அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. யாரோட இது கட்டாயமும் கிடையாது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், யாரையும் நாங்க கட்டாயப்படுத்தல. ஆனாலும் தேவன் காணிக்க பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்லா மிரட்டிடுறது. சரி, சோ இதுதான் நடந்திருக்கு. நம்மளுக்கு நாதான் கிளியரா தாவீதுட்ட சொல்லிட்டாரு, தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்ட்டாரு. இப்போ தொடர்ந்து படிங்க. 7வது வசனத்துல இருந்து 13 இல்ல 12 வரைக்கும் படிங்களேன். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். இப்போ நம்மளுக்கு என்ன இதுல பிரச்சனையா இருக்குன்னா, இந்த வசனத்தை திருப்பி கொஞ்சம் படிங்க. 8வது வசனத்தை திருப்பி படிங்க. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அப்ப எத்தனை மனைவியும் வச்சுக்கலாமா? என்ன இது மாறி மாறி கடவுள் பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? என்னடா அது, ஒரு மனைவி தானே வச்சுக்கணும், இப்போ நீ கேட்டீங்கன்னா இன்னும் நான் தந்திருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா,
இந்த இது பார்ப்போம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 8 முதல்ல 4-5 படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாபர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்து சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு ராஜா வேணும்ன்றாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. எப்படி மற்றவங்கெல்லாம் ராஜாக்கள் வச்சிருக்காங்க, நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் ராஜா வச்சிருக்காங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. அப்ப பாருங்க இச்சை எந்த அளவுக்கு போகுது. அவன் வச்சிருக்க மாதிரியே எனக்கும் வேணும் அப்படின்றான். அதுக்கு சாமுவேல் சொல்றாரு. அது 6வது வசனத்தை படிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ கடவுள் சொல்றாரு, அவங்க உன்னைய மறுதளிக்கல, என்னையதான் இது செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானது கொடு, ஆனா இதையும் சொல்லுன்னு. அப்போ சாமுவேல் 10வது வசனத்தை படிங்க. அப்போது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவங்ககிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா 11வது வசனம் படிங்க. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். வீரர்களா? தாவீது வீரர்கள் எல்லாம் போருக்கு அனுப்பிட்டு நல்லா இங்க உலாந்திக்கிட்டு இருக்கான் பாருங்க, செய்யறான் பாருங்க. 13வது வசனம். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். அப்போ இத ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த ராஜா என்ன செய்வான்? யார வேணாலும் எடுப்பான், எடுத்து எது வேணா யாரையும் எல்லாரையும் எப்படி வேணாலும் பயன்படுத்துவான். உங்க மகங்க போயிருவாங்க, உங்க பெண் பிள்ளைங்க போயிருவாங்க, உங்க நிலத்தை எடுத்துருவான், எல்லாத்தையும் இப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துருவான். அதுக்கு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? 19ம் 20ம் படிங்க. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கதான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். அவங்க கேட்கல. ஆனாலும் என்ன செய்யறாரு கடவுள்? இஸ்ரேல் நாட கைவிடல. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவரு தாங்குறாரு. அவருக்கு தெரியும் ஒரு காலத்துல மேசையா வருவாரு, எல்லாம் மாறும் அப்படின்னு தெரியும். ராஜா இருந்தா இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு தெரியும். சோ இப்போ நம்ம தொடர்ந்து படிப்போம். திருப்பி நம்ம 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துக்கு வருவோம். அதுல தாவீது 13வது வசனத்துல தான் தப்பு பண்ணிட்டோன்னு உணர்றாரு. சோ 13ல இருந்து நீங்க எங்க வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா 19 வரைக்கும் படிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான்.
நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்வோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் போதும் அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு இல்லையா? கடவுள் வந்து தன்னுடைய கோபத்தை காட்டுறாரு. தாவீது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றாரு. இப்ப 24 இருந்து 24-25 படிங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாகிய இப்போதான் சாலமன் பிறக்கிறார் இல்லையா? சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து திருப்பி நம்ம மத்தேயு 1ஆவது அதிகாரத்துல பார்த்தோம்னா தாவீதின் குமாரன் சாலமன் வந்து உரிய மனைவி மூலமா பெற்ற அவ மூலமா சாலமன் பேர்ல உரிய மனைவிய கல்யாணம் பண்ணி அவர் தாவீது பெற்ற மகன் சாலமன். இந்த வம்சத்துலதான் இயேசு பிறந்தாருன்னு தெரியுது. இதுல என்ன பாக்குறோம்னா எல்லாம் முழுக்க முழுக்க தாவீது தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. ஆனா பத்ஷெபா என்ன செஞ்சா? இது வரைக்கும் பத்ஷெபா வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் இருந்திருக்கா. அந்த ராஜா தனக்கு இஷ்டமானது செஞ்சிருக்கான். அது வந்து நம்ம பார்த்தோம். சாமுவேல் சொல்றான், ராஜா எல்லாத்தையும் ஒன்றிருந்து எடுத்துருவான் அப்படின்னாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்ட மாதிரியே தாவீது ராஜாவும் இருந்திருக்கான். எல்லா தாவீது வந்து ரொம்ப நல்லவன் எல்லாம் கிடையாது. அவனும் மனிதன், அவனும் தப்பு பண்ணியிருக்கான். மனம் திரும்புறான், கடவுள் மன்னிக்கிறாரு. அதே மாதிரிதான் சராசரி மக்களும் தப்பு பண்ணுவாங்க, கடவுள் மன்னிப்பாரு. நம்மளும் மன்னிக்கணும். நம்ம இருந்துகிட்டு கடவுள் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு கடவுளுக்கு மேல நம்ம போய் உட்கார்ந்துக்க கூடாது. அது நம்மளுக்கு தெரியுது. ஆனா பத்ஷெபா ஒண்ணு செஞ்சா. அவ என்ன செஞ்சான்னு நம்ம எதுல பார்க்கலாம்? இங்கிலீஷ்ல ஒரு 1 ராஜாக்கள் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்துல இருந்து 14 வரைக்கும் படிங்க. சரிங்கக்கா. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்பொழுதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா?
அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். இப்போ இதான் பாத்ஷபா சொல்ற, எனக்கு உறுதி கொடுத்தீங்களே, சாலமன் தானே என் மகன் சாலமன் தானே ராஜாவாகவான உறுதி கொடுத்தீங்க. இப்ப வேற ஒருத்தன் உங்க மகன் வந்து ராஜாவா நிக்கிறானே, இது என்ன நியாயம் அப்படின்னு போய் கேளுன்னு நாதானே பாத்ஷபாட்ட சொல்லி கொடுக்குற. பாருங்க, நாதான் தான் வந்து தாவீத கண்டிச்சது. நாதான் தான் இப்ப பாத்ஷபாட்ட வந்து சாலமன் உடைய தாயாச்சே நீ என்ன செஞ்சிட்டு இருக்க. இப்போ 15வது வசனத்துல இருந்து 18 வரைக்கும் இல்ல 17 வரைக்கும் படிங்க. 15ல இருந்து 17. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவினிடத்தில் போனால், ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஆமா, போய் கேக்குறான் இல்லையா? கேட்டத உடனே என்ன ஆகுது? 22ல இருந்து 22 23 படிங்க. அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறான் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நம்ம என்ன படிச்சோம்னா, நாதானும் சொல்றான், வேற ஒருத்தன் வந்து தனியா ராஜான்னு சொல்லிட்டாலேறான், சோலமனை கூப்பிட கூட இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ 28ல இருந்து 31 வரைக்கும் படிங்க. அப்பொழுது தாவீது ராஜா பிரதி உத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜா சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். இப்படிதான் சாலமன் வந்து ராஜாவாராம். தாவீது வந்து சாலமனை ராஜாவாக்கிறான். அந்த சாலமன் வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து படிக்கிறார். பத்ஷெபா செஞ்சது தன்னுடைய மகனுக்கு அந்த ராஜஸ்தானத்தை வாங்கி கொடுத்தது. அதுவும் தாவீது வந்து பத்ஷெபாக்கு உறுதி கொடுக்கறான், உன் மகன் தான் எனக்கு பின்னாடி ராஜாவாவான் அப்படின்னு சொன்னதுனால அவ நாதான் சொல்ல போய் கேட்டு அவன் ராஜாவார். நம்ம மத்தேயு 1வது அதிகாரத்துல 6வது வசனம் படிக்கும் போது சாலமன் பேர் வருது. சாலமன் வந்து ராஜாவா இருக்கான். அந்த சாலமனுடைய வாரிசு தான் இயேசு கிறிஸ்துவா இருக்க. இந்த மாதிரி ஒரு பாத்ஷெபா இதுல பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு நம்மளுக்கு தெரிய வருது. நீங்க இந்த கதைகள்லாம் படிச்ச போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கு? ஒரு ராஜாவே இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு முதல்ல யோசிச்சக்கா. ஆமா, அதனால பதவியில இருக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்னா, பதவி வந்து அதுக்கு கடவுளும் அவருக்கு ஏத்த ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாரு. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரி
அதுல வந்த சாலமோனியா ராஜா வைக்கிட்டாரு. அடுத்தது நம்ம மரியாளை பத்தி பேசுவோம். மரியாளை பத்தி பேசும்போது நிறைய விஷயம் இருக்கும். அதனால ஒரே நாள்ல நம்ம முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பாப்போமே, மரியாளை பத்தி நம்ம பேசுவோம். நல்லா நிறைய கதைகள் இருக்க மரியாளை வச்சு. ஆனா அவ விஷயத்திலயும் மரியாள் விஷயத்திலயும் நம்மளுக்கு ஒரு சங்கடப்பட வேண்டிய ஒரு கதைகளும் இருக்கு. படிப்போம். நம்மளுடைய மெய் கிறிஸ்தவ சேனல்ல இந்த வீடியோஸ் கேட்டு பெண்கள் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை தர்றோம். இங்க நல்ல சிஸ்டர் அபர்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்களும் பொறுமையா நல்லா படிக்கிறீங்க. நன்றி. இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா? முடிச்சுக்கலாம் சார்.